ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோட ஆன்டிக் நெக்லஸோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஜிஆர்டியில் 11 மந்த்ஸ் கோல்டு சீட் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அது இந்த மந்தோட முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதோட கோல்டு ஷாப்பிங் விலாக் வந்து நான் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சீட்டு போட்டிருந்தேன் அப்படிங்கிறது தான். நான் வந்து 35,000க்கு சீட்டு போட்டிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 20,000க்கு தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஒரு 15,000க்கு சீட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 35,000க்கு வந்து நாங்கள் 11 மந்த்ஸ்க்கு பே பண்ணியிருந்தோம். நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக நகை சீட்டு போட்டு ஜுவல் வாங்கிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1000 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 5,000 சீட்டு போட்டு 10 கிராம்ஸ் சம்திங் வந்து நான் ஒரு பேங்கிள் வந்து எடுத்திருந்தேன். இப்போ வந்து 5,000 போட்டால் 4 கிராம்ஸ் கூட வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் கல்யாணம் வந்து லாஸ்ட் செப்டம்பர் வந்து நடந்தது. எங்கள் கல்யாண செலவு எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி எங்கள் கல்யாணத்துக்கு தேவைப்பட்ட கோல்டுமே வந்து நாங்கள் தான் சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே வந்து என்னோட எல்லா கோல்டுமே வந்து நான் அடகு வச்சு யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ செட்டில் பண்ணமோ எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இஎம்ஐயும் நிறைய இருக்குது, கோல்டு லோனுமே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து கல்யாண கடனும் இருக்குது, கோல்டு லோனும் இருக்குது, அதுவும் இல்லாமல் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இஎம்ஐஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த 1 இயரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோல்டு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் இந்த கோல்டு சீட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கே எல்லாருக்கும் தெரியும், கோல்டு ரேட் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் நம்மளால் 1 கிராம் கூட வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால இப்போ வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணிடலாம் இந்த ஒரு 1 இயருக்கு. அதனால தான் கடனெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த 1 இயர் வந்து நாங்கள் கோல்டு சேவிங்ஸ்க்காக எங்களோட மணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வந்து இதான் ரீசன். இதனால தான் வந்து கடன் இருந்தாலும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த 1 இயர் சேவ் பண்ணோம். ஸோ இனிமேல் வந்து எனக்கு பெருசாக கோல்டு சீட் போடுறதுலலாம் வந்து ஐடியா கிடையாது. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கடன் அடைக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். முடிஞ்சால் வந்து ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு கோல்டு சீட் வந்து போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீட்டு ஜாயின் பண்ணது வந்து ஜிஆர்டியில் தான். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆக்கிட்டாங்கன்னா, ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வெறும் வந்து அமௌண்ட் பேஸ்டாக தான் சீட்டு கட்ட முடியும். அதாவது உங்களுக்கு நீங்கள் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து கிராமாக ஆட் ஆகாது, வெறும் அமௌண்ட்டாக தான் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் போய் கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ கோல்டு வருதோ அதுதான் உங்களால் எடுக்க முடியும், வித் 18% வேஸ்டேஜ் பெனிஃபிட்டோட. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. அதனால நான் கிராமாக ஆட் ஆகிற மாதிரி கல்யாணில் ஒரு தடவை வந்து சீட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்புறம் தனுஷ்கில் கூட 1000 ரூபாவோ 1500 இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி எல்லா கோல்டு ஷாப்லேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாவது போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாமே. ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கூட நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த கடையில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான். ஜிஆர்டியில் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், ஆனால் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல நான் நினைக்கிறேன், ஆனால் இப்போது ரொம்ப அதிகமாக இருக்குது வேஸ்டேஜ். பட் இருந்தாலும் நான் ஜிஆர்டிலே போட்டு பழகினதுனால இப்போ மறுபடியும் வந்து அந்த கிராம் ஆட் ஆகுற மாதிரி சீட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால நான் ஜிஆர்டியில் தான் போய் சீட்டு போட்டிருந்தேன். ஸோ என்னோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிக்கில் ஒரு நெக்லஸ் வாங்கணும், அதுதான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆன்டிக் ஜுவல்லரி ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து அதை பார்த்தா கோல்டு மாதிரியே இல்லை, ஏதோ கவரிங் மாதிரி இருக்குது, அதனால அது வாங்க விட மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டது நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி ஆன்டிக்லாம் வந்து 3 பவுன் 2.5 பவுன்லேருந்தே இருக்குது. பட் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறமா ஓகே இவ்வளோ கிராம்ஸில் தான் வந்து ஆன்டிக் நெக்லஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து 11 மந்த்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி டிவைட் பண்ணி ஒரு 4 பவுனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 3,50,000 மொத்தமாக வர மாதிரி, அதாவது மந்த்லி 35,000க்கு வந்து நான் போட்டிருந்தேன் சீட்டு. ஆனாலுமே வந்து எனக்கு 4 சவரன் வரலை. ஏன்னா நடுவில் வந்து கோல்டு ரேட் வந்து ஏறுறதும் இறங்குறதுமா இருந்துச்சு. எனக்கு வந்து சேவ் பண்ணியிருந்த கிராம்ஸ் வந்து 30 கிராம்ஸ் வந்து எனக்கு சேவ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த நகை சீட்டில் 11 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு வந்து 30 கிராம்ஸ் இன்னும் கொஞ்சம் மில்லிகிராம்ஸ், அது உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் பில் காட்டும் போது உங்களுக்கு சொல்கிறேன், 30 கிராம்ஸ் வந்து எனக்கு சேவ் ஆகிருந்துச்சு. நான் வாங்கின நெக்லஸ் வந்து 29 கிராம்ஸ் வந்து கோல்டு, பேலன்ஸ் வந்து ஒரு
1 கிராமோ இல்லை 2 கிராமோ வந்து ஸ்டோன் வெயிட்டு. நான் வந்து ஆன்டிக் நெக்லஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி ஜிஆர்டியில் இந்த சீட்டுக்கான கிஃப்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவ்வளோ வர்த்தியாக எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாகவே இருக்குது. பாத்திரம், தட்டு, அப்புறம் வந்து இந்த குக்கர் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நல்ல நல்ல கிஃப்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து என்னால் பெரிய அமௌண்ட்டு போட முடியல. நான் இப்போ வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டிருக்கோம், நம்ம ஆடி மாதம் வேற கரெக்டாக நம்மளுக்கு நகை சீட்டு முடியுது, அப்போ வந்து ஆடி ஆஃபரில் நிறைய கிஃப்ட்லாம், ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இந்த தடவை வந்து எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. லாஸ்ட் இயர் கூட ஏதோ 1 கிராமுக்கு என்னமோ வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து சூப்பராக ஏதோ மிக்சி அது இதுன்னு ஓடிஜின்னு நிறைய சூப்பராக வாங்கிட்டு போயிருந்தாங்க கிஃப்டெல்லாம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் சீட்டு போடுவேன் அப்படின்னு. பட் அந்த கிஃப்ட் கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஒன்று இந்த கிஃப்ட் வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னா சில்வராக வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு சீட்டு போடுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 10%க்கு வந்து நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000க்கு சீட்டு போடுறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு நீங்கள் சில்வர் வாங்கிக்கலாம். நான் வந்து 35,000க்கு சீட்டு போட்டிருந்தேன். ஸோ எனக்கு 3,500க்கு வந்து சில்வர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஒரு 32 கிராம்ஸ்க்கு வந்து என் அண்ணாவுக்கு ஒரு காப் ஒன்று வாங்கியிருந்தேன் நான். அப்போ வந்து சில்வருக்கும் ஆஃபர் ஏதோ போயிட்டு இருந்தது. ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த சில்வர் வாங்கினது வந்து திருப்தி தான். அந்த கிஃப்டை விட இது எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வாங்கியிருந்த நெக்லஸ் வந்து இதுதான், உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் இது உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே இது 100 தடவை போட்டு பார்த்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோக்காக இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் நான் சீட்டு போட போன அன்றைக்கி எடுத்த வீடியோ. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் வந்து நான் சீட்டே ஜாயின் பண்ணேன். நான் போட்டிருக்க இந்த ஒரு செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே நெக் பீஸ் வந்து இப்போ நான் வாங்க போகிற அன்றைக்கி இருந்திருந்தா கூட அதையே நான் வாங்கியிருப்பேன். ஆனால் அப்போ வந்து நான் கேட்ட மாதிரி அந்த க்ரீன் பீட்ஸ் செட்டு வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்ததில் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுச்சோ அது வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இயரிங் கலெக்ஷனுமே அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ஜிமிக்கி பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இது. அதே மாதிரி இந்த ஒரு சாந்த்பலி இயரிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு நெக் பீஸ் நான் டி நகர் பிரான்ச்சில் சீட்டு முடியறதுக்கு முன்னாடி பார்த்தேன். இது வந்து 6 சவரன் வெயிட்டு, வேஸ்டேஜ் 28% சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது. வேஸ்டேஜில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அநியாய கொள்ளையாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது தாம்பரம் பிரான்ச் எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நெக்லஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த நெக்லஸை நான் பார்த்ததும் எடுத்ததுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த தலைக்கு மேலே பிங்க் கலரில் ஸ்டோன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஜெர்கான் ஸ்டோன் தான். தாமரை இதழ்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைனு. அதாவது மேலே வந்து ஒயிட் கலர், நடுவில் லைட் பிங்க்கு, அதுக்கு கீழே இன்னும் வந்து டார்க் பிங்க்கு. இந்த மாதிரி அந்த கிரேடியன்ட் வந்து அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டோனில். இன்னொன்று வந்து இந்த நெக்லஸோட வேலைப்பாடு தான் ரொம்ப அழகாக மைன்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து கோவிலில் சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு இந்த ஜுவல்லலையும். உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே ஒயிட் கலர், அப்புறம் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேங்கிங்ஸில் வந்து க்ரீன் கலர் பீட்ஸும் ஒயிட் கலரில் பேர்ல்ஸ் மாதிரியான ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த மயிலெலாம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் பேக் செயின் வாங்கலை. பேக் செயினோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 4 கிராம்ஸ் இருந்துச்சு. இது அது வாங்குற மாதிரினா நான் எக்ஸ்ட்ரா 65,000 நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் நெக்லஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். சீட் வந்து நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தேன். 2
ஒரு 5000, ஒரு 10000, ஒரு 15000. எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். மொத்தமாக நான் சேவ் பண்ண வெயிட் வந்து 30 கிராம் 418 மில்லி சேர்த்துருந்தேன். நான் எப்போவுமே ஸ்டோன் வச்ச நகை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம அதை திருப்பி கொடுக்கும்போது வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் வேல்யூ, ஸ்டோனுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் ஜிஆர்டியில் மட்டும் ஆன்டிக் ஜுவல்லரிக்கு அதில் இருக்கிற ஜெர்கான் ஸ்டோனு, டைமண்டு, இல்லைனா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாத்துக்குமே 75% வரைக்கும் ரீசேல் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் திருப்தியாக நான் இந்த நகை எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்குமே ஓகே, ஸ்டோன் வச்ச நகை வாங்கினாலும் அது வந்து நம்ம திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு அது லாபமாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 0.392, 809, 1.179, 0.298 இதெல்லாம் வந்து பீட்ஸோட வெயிட்டு. ஸோ அதுக்கான ரேட்டுமே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில் ஏன் இப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, நான் 4 சீட்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு சீட்டுக்கும் இவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு ஒரே நெக்லஸை இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரித்து பில் போட்டிருக்காங்க. இதே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்தெந்த ஸ்டோன் எவ்வளோ இருக்குது, எத்தனை ஸ்டோன் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக இதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டும் ஒரு சீட்டுக்கும் எவ்வளோ அப்படின்றதும் போட்டிருக்காங்க. இந்த நெக்லஸோட நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 29.247 கிராம்ஸ் இருக்குது. அதாவது வெறும் கோல்டு மட்டும் 29 கிராம் 247 மில்லிகிராம் இருக்குது. ஸ்டோன் வெயிட் பார்த்திங்கன்னா 2.67 கிராம்ஸ் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து 31.917 கிராம்ஸ் இருக்குது இந்த நெக்லஸோட மொத்த வெயிட்டு, அதாவது கிராஸ் வெயிட்டு. நான் சேவ் பண்ண வெயிட் பார்த்திங்கன்னா 30.418 கிராம். ஸோ நான் ஸ்டோன் வெயிட்டுக்கு வந்து தனியாக நான் காசு கொடுத்துட்டேன். ஸோ 1.171 கிராம்ஸ்க்கு வந்து நான் ஏதாவது வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் 1.118 கிராமுக்கு ஒரு ரிங் வாங்கினேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த மில்லிகிராமுக்கு வந்து அவங்க அமௌண்ட்டாக மைனஸ் பண்ணிட்டாங்க. இந்த நெக்லஸோட வேஸ்டேஜ் வந்து 22.8%. எனக்கு வந்து ஸ்கீமில் 18% வரைக்கும் கவர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 4.8%ல் 4% வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அந்த 0.8%ம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லை இவ்வளோ தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 0.8% வரைக்கும் ஒரு 800 ருபீஸோ என்னமோ நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நான் சீட்டு போட்டு 22% இருக்கிற நகையே வந்து 18க்குள்ளே வர மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இது நல்ல ஒரு திருப்தியான பர்ச்சேஸ். இது வந்து ரிங்கோட பில்லு. ரிங்கோட கிராம் வந்து 1.118 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட வேஸ்டேஜ் 16.84%. இதுவுமே 18%க்குள்ளே தான் வருது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் இதுக்கு பே பண்ணல. நான் மொத்தமாக வாங்கின கிராம் வந்து 33.035 கிராம்ஸ். ஆனால் இதில் வந்து 2.5 கிராமுக்கு மேலே ஸ்டோன் வெயிட்டும் சேர்த்து தான். ஸோ நான் வந்து ஜிஎஸ்டி அண்ட் அந்த ஸ்டோன் வெயிட் எல்லாமே சேர்த்து 15,100 ரூபாய் பே பண்ணேன். இதுதான் வந்து நான் அம்மாவுக்கு வாங்கின ரிங்கு. இது வந்து அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி வீடியோ எடுத்தும் போது அந்த கிளிப்ஸ்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஓவராலாக நாங்கள் அன்றைக்கி வாங்கினது. ஒரு காப்பு, ஒரு நெக்லஸ் அண்ட் ஒரு ரிங் வாங்கியிருந்தோம். வந்து இந்த காப்போட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அது தனியாக உங்களுக்கு பில் டீட்டெயில்ஸோட ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ வந்து லிங்க் ஷேர் பண்ணி நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. 1600க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஜென்யூனாக என்னோட கண்டென்ட்டை பார்த்து பிடிச்சி வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்கெலாம் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இன்னும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.